வணக்கம்ங்க. இந்த பதிவா இருக்குன்னா கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கே விக்னேசன் அவர்களுக்கும் போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்களுக்கு தான் இந்த பதிவுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இப்ப இன்னைக்குங்க ரீசெண்டா செட்டிப்பாளத்துல இருந்து வரும்போதுங்க போலீஸ்காரன் பிடிச்சி ஹெல்மெட் போலி ஃபைன் போட்டாங்க. நான் நிப்பாட்டி கோஆபரேட் பண்ணாங்க அவங்களுக்குங்க. அவங்க 1000 ரூபாய் ஹெல்மெட் போலி ஃபைன் போட்டாங்க. ஆனா சலான் எனக்கு கொடுக்க கிடையாதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னை மட்டும் தான் பிடிச்சாங்க, வேற யாருமே குடிக்கலீங்க. ஏன் சார் போறீங்க அப்படின்னு கேட்டா அவர் எதுவுமே பதில் வீடியோ எடுத்தோம்னா அவர் கிளம்பிட்டாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்க ஒரு அக்கா சீட் பெல்ட் போடலீங்க. ஒரு சின்ன பையன் ஒரு வயசு 14 13 அவ்வளவுதாங்க இருக்கு. அவன் பைக்ல ஸ்கூட்டில வர்றாங்க. அவன் பிடிச்சி நிப்பாட்டினாங்க. நீ நில்லு தம்பி, ஏன் போறீங்க கேட்டதுக்குங்க அவன் போலீஸ்காரர்கிட்ட சொன்னாங்க, இந்த 8வது வார்டு கவுன்சில் பையன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பையன் சொல்ல கிடையாதுங்க, அவங்க பைக்கு தான் சொன்னாங்க. கேட்டதுக்கு துணி தைக்க கொடுத்தாங்க சொல்லி போறாங்க. ஒரு அக்கா வந்துட்டு ஹெல்மெட்டே போட கிடையாது, அந்த அக்கா லைசன்ஸே இருக்குன்னு தெரியாது. அவங்கள ஒரு வார்த்தை நில்லுங்க சொல்ற கூட அவங்க ஆள் கிடையாதுங்க. ஆனா அவங்க எல்லாம் போயிடுறாங்க. நான் நின்று கேள்வி கேட்டவனுக்கு ஒரு 1000 ரூபாய் பைன் போட்டாங்க. அந்த 1000 ரூபாய் பைன் போக்குவரத்து அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவங்க வந்து கட்டுவாங்களா, இல்ல நம்ம கே விக்னேசன் அவரு வந்து கட்டுவாருங்களா? இது யாரு வந்து கட்டுவாங்க? ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளி தான் நானுங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படணுங்க. ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்தோம்ங்க நானுங்க. என் வீடு எங்க இருக்குதுங்க? செட்டிப்பாளத்துலங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் ஹெல்மெட் போட்டு வரணுங்களா? நான் கேட்டானுங்க. பைக்கு தள்ளிட்டு போயிட்டு நான் புடிச்சுங்க, ஹெல்மெட் ஏன் போடல, வா ஹெல்மெட் ஏன் போடல, 1000 ரூபாய் பைன். அப்ப நீங்க கேட்டா என்ன நியாயம்ங்குதுங்க? அது நீங்க கேட்கலாமுங்க. நீ பைக் தள்ளிட்டு போனையா இல்ல ஓட்டிட்டு போனையான்னு கேட்கலாமுங்க. நான் பைக் தள்ளிட்டு தான் போனேங்க அந்த இடத்துல. இது நம்ம கே விக்னேசன் அவர்களுக்கு தாங்க. இது செட்டிபால் ஸ்டேஷன் இல்லைங்க. ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணுமுங்க. இந்த ஃபைன் 1000 ரூபாய் நான் கட்ட மாட்டேங்க. எனக்கு இதுக்கு ஒரு பதில் தெரியணுமுங்க. அந்த சார் இருந்துட்டு எதுக்கு பாதியில போனாருங்க ஃபர்ஸ்ட்டுங்க. ரெண்டாவது அத்தனை பேருக்கு ஏன் விட்டாருங்க? அது ஒரு சலான் போட்டிருக்கும் போது எடுத்து இன்னொரு சலான் போறான்னு கேக்குறாருங்க. அதே நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணன் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கறேனுங்க. ஒருத்தருக்கு மட்டும் நல்லா செய்வீங்களா, ஒன்னும் செய்ய மாட்டீங்களா? ஒன்னு செஞ்சுட்டு இருக்கும் ஒன்னு செய்ய மாட்டீங்களா? அதுக்கு தொகுதியில வேற ஆறு இருக்கிறாங்க. நம்ம கே விக்னேசனா இதெல்லாம் உங்களுக்கு உங்க நம்பிதானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்படில பண்ணலாமுங்களா? போக்குவரத்து அமைச்சர் விஜய் தமிழன் ஏனுங்க இப்படியே பண்றீங்க? ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு பாடுபடுறீங்களாங்கண்ணா? ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டு இருந்தா அந்த 1000 ரூபாய்ங்க எனக்கு. அது டீசல் இருக்குதுங்க, டிரைவர் சம்பளம் இருக்குதுங்க. டிரைவர் சம்பளம் எடுத்தாலும் மிஞ்சி போனா நாளைக்கு 300 ரூபாய்ங்க. ஹெல்மெட் போலி பைக் தள்ளிட்டு போவாங்க குடிச்சு போட்டுங்க. ஒரு 1000 ரூபாய் பைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னங்க நான் சொல்றது நானுங்க. இது எல்லாரும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம கே விக்னேசனுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டுமுங்க. இன்னைக்கு எனக்குங்க, நாளைக்கு உங்களுக்குங்க. சரிங்களா?